நேரலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் கனடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாக முதல் 24 மணி நேர சுவிசேஷ இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். ஆமாம், இன்று நாங்கள் அறிவித்தபடி ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து லண்டன் மாநகரிலிருந்து எங்களோடு மீண்டுமாக அருமைக்குரிய போதரம்மா சகோதரி யோய்சி மயில்வானம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அம்மா. எப்படி இருக்கிறீர்கள் என்று? நன்றாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் மிக நன்றாக இருக்கின்றோம். உங்களுடைய கடந்த முறை நீங்கள் இந்த வானொலியிலே பங்கு பெற்றி எடுத்து வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், இந்த சாட்சிகள் அநேகருடைய உள்ளங்களிலே மிக ஆழமாக பதிந்தது. பல நேயர்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ஃபைல் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. மீண்டுமாக அவர்கள் கேட்டிருந்தார்கள் உங்களோட அந்த உங்களுடைய சாட்சியை, உங்களுடைய செய்தியை எடுத்து வர வேண்டும் என்று. அதுதான் நாங்கள் மீண்டுமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சிரமமில்லாவிட்டால் மீண்டுமாக உங்களுடைய வாழ்க்கையிலே முதல் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்ற அந்த அருமையான அந்த ஜீவனுள்ள சாட்சியையும் கர்த்தருடைய தேவ வார்த்தையையும் எடுத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சகோதரனே. இப்படியாக வாஞ்சியோடு கேட்ட அன்பான நேயர்களுக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கிலாந்து தேசத்திலிருந்து இமானுவேல் கிறிஸ்தவ ஐக்கியத்திலே சுவிசேஷகியாக கடமை செய்யும் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வானொலி மூலமாக வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் கேட்டது போலவும் உங்களுடைய வாஞ்சை போலவும் நான் உங்களுடைய அந்த வாஞ்சிக்காக என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்லிவிட்டு செய்தி கடந்து செல்கிறேன். நான் 1987 மே மாதம் 25 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய பாவ விமோசகர் என்பதை அறிந்து அந்த நாளிலிருந்து கர்த்தரை நான் என்னுடைய இரட்சகராக நான் தொழுது கொண்டு வருகிறேன். அவரை நான் என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நான் இலங்கையில் இருக்கும் பொழுது எங்களுடைய சொந்த பட்டணமாகிய பண்டக்கருப்பு பட்டணத்தில் நான் பிறந்து வளர்ந்து வந்தேன். அப்பொழுது நான் இந்துவாக இருந்த நாட்களிலே வேள்வி செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த நாட்களிலே என்னுடைய தாயாரிடம் எதற்காக இந்த பலிகள் கொடுக்கப்படுகிறது என்று கேட்ட பொழுது அவர்கள் எனக்கு கொடுத்த பதில், பிரஜாபதியான கடவுள் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பார், அந்த பிரஜாபதியான தெய்வம் வருகிற வரைக்கும் இந்த ஆட்டுக்கடாவின் பலியை நாங்கள் கொடுத்து வருகிறோம் என்று சொன்னார்கள். இந்த நாளிலிருந்து எனக்கு பெரிதான ஒரு கேள்வி வந்தது, எப்பொழுது அந்த பிரஜாபதி வருவார், அவர் வந்து மரிப்பதனால் நமக்கு என்னென்ன பிரயோஜனம் உண்டாக போகிறது என்று நான் அதை ஆராய்ந்த பொழுது எனக்கு அவர்கள் கொடுத்த பதில், நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்ற இருவகையான பாவங்களுக்குள்ளாய் மானுட வர்க்கம் தவித்து வருகிறது. ஆகவே இந்த 2 பாவங்களுக்கும் விமோசனம் தரும்படியாக அந்த பிரஜாபதி வந்து மரிக்க வேண்டும். அப்படி வந்து மரிக்கிற அந்த பிரஜாபதிக்கு 9 லட்சணங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவது காரணம், பிரஜாபதியான கடவுள் பழுது அற்ற ஆடாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும். அதாவது ஒரு குறைவும் இல்லாதபடி பாவமற்றவராக வாழ்ந்து காட்டி இருக்க வேண்டும். மனிதனாக பிறக்க வேண்டும், ஆனால் அவருடைய பாவம் காணப்படக்கூடாது என்பது ஒன்று. அடுத்ததாக, அவர் ஆட்டுக்கு பதிலாக பலியாகிற படியினால் அவரை மரத்தோடு கூட வைத்து கட்டி அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக, அவர் அதாவது அவருடைய கையிலும் காலிலும் ரத்தம் பீரிட்டு வர வேண்டும் என்றும், அடுத்ததாக ஆட்டின் மேலுள்ள வஸ்திரத்தின் மேல், அதாவது பிரஜாபதி ஆடாக பலியாகும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் மேல் ஆசாரியர்கள் சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஆட்டின் எலும்பு முறிக்கப்படக்கூடாது. ஆட்டின் தலையில் பழுசு செடியான முள்ளு செடியை சுற்ற வேண்டும். ஆட்டுக்கு கசப்பான சாம செடியின் கசாயம் குடிக்க கொடுக்க வேண்டும். ஆடு திரும்ப உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். ஆட்டின் மாம்சத்தை புசிக்க கொடுக்க வேண்டும். இப்படியான 9 அடையாளங்களை நான் அந்த புருஷ சூத்தா என்ற இருக்கு வேத புருஷ சூத்தா பகுதியிலே
என்னுடைய தாயாரோடாக கற்றுக்கொண்டேன். ஆகவே இந்த 9 லட்சணங்களோடு மரித்த கடவுளை நான் தேடி எனக்கு கிடைக்காதபடியினால் 82ஆம் ஆண்டு நாங்கள் ஜெர்மனிக்கு வந்து அந்த நாளிலிருந்து இந்து ஆலயங்கள் ஜெர்மனியில் இல்லாதபடியினால் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போக தொடங்கினேன். அப்பொழுதுதான் 87ஆம் ஆண்டு நான் இயேசுதான் அந்த பிரஜாபதி என்பதை ஏற்றுக்கொண்டு, ஏனென்று சொன்னால் இயேசு பாவமில்லாதவராக இருந்தார் என்று 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது. அடுத்ததாக இயேசுவின் சிலையில் தலையிலே முள்ளு செடியான அந்த அதாவது முள்ளான கிரீடத்தை சூட்டினார்கள். இதை மத்தேயு 27:29 நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது இயேசுவின் கை கால்களில் ஆணி அடித்ததால் ரத்தம் பிரிட்டு வந்தது. இதுவும் மத்தேயு 27:35 பார்க்கலாம். அடுத்ததாக இயேசுவின் வஸ்திரத்திலே சேவர்கள் சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டார்கள். யோவான் 19:25 பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு சிலுவை மரத்தில் வைத்து ஆணியால் அடிக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 10:28 படியாக 10:30 இதை விமர்சிக்கிறது. அடுத்ததாக இயேசுவின் கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. யோவான் 19:36. அடுத்ததாக இயேசு சிலுவையில் அறியப்பட்ட பின்பு அவருக்கு சாமசெடியின் அதாவது கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள். யோவான் 19:28-30. அடுத்ததாக இயேசு மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5-6. அடுத்ததாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு நமக்காக மரித்தார் என்பதை நினைவு கூறும்படியாகவும் அவருடைய வருகையை ஞாபகப்படுத்தும்படியாகவும் இன்று வரைக்கும் நாம் அவருடைய சரீரத்துக்கு பதிலாக பிரெட்டையும் அவருடைய ரத்தத்துக்கு பதிலாக நாங்கள் கிரேப்ஸ் ஜூஸையும் குடித்து வருகிறோம். இதை இந்துக்களும் இந்து ஆலயங்களிலே ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக என்று சொல்லி 5 காயங்களை சரீரத்தில் ஏற்றது கடவுள் என்று சொல்லி பஞ்ச அமிர்தத்தை விக்கிரகத்தில் கொட்டிவிட்டு அதை அமிர்தமாக எங்களுக்கு கொடுக்கிறார்கள். அடுத்ததாக தீர்த்தத்தை பானமாக தருகிறார்கள். இப்படியாக இந்துக்கள் செய்யற அந்த இந்துக்களுடைய வேதத்திலே ருக்கு வேதமான புருஷ சுத்த பகுதி சொல்லுகிறபடி இயேசுதான் பிரஜாபதியான கடவுள் என்பதை நான் அன்று அறிந்து அதன் பின்பதாக அவரை பின்பற்றி வருகிறேன். இந்து மக்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள், கடவுளை தேடுகிறவர்களாகவே நான் போகிற இடங்களிலும் இந்த பெரிதான ஒரு புதையலை நான் கண்டு கொண்டபடியினால் அதை அவர்களுக்கு சொல்லி வருகிறேன். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் என்னை போல ஒரு தெய்வ பக்தி உள்ள இந்துவாக இருக்கலாம். அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் தேடுகிற சமாதானமும், நீங்கள் தேடுகிற சந்தோஷமும், நீங்கள் தேடுகிற ஆரோக்கியமும், அது மாத்திரமல்ல மறுமையிலே உங்களுக்கு பாவமற்ற ஒரு அதாவது சமாதானமான சந்தோஷமான நித்திய வாழும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து ஒருவரே பிரஜாபதி. எங்களுடைய புலவர்கள் சொல்லப்பட்டபடி வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரை படைத்து பின் குவலயத்தில் தானுதித்து கூவாய் வந்து கனமான சமுசாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சீசர்களை இருட்டி போட்டு அகன்ற தலம் சென்றவரை அண்டுவாயே என்று அகஸ்திய ஞானம் 30:23 சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய புலவர்கள் சொல்லப்பட்டபடி எப்பொழுது யாரால் எழுதப்பட்டது என்று அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிற ருக்கு வேதம் சொல்வது போலவும் பிரஜாபதியான கடவுள் இயேசுதான், இயேசுவிலேதான் அந்த 9 லட்சணங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை நான் அறிந்தும் ருசித்தும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இன்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு சமாதானமான வாழ்வை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருவார். ஆமென். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-253-0080. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் info@wavesofpower.com.